சொல்லி தேவன் ரொம்ப கரிசனையா அன்போடு கூட மனம் இறங்கி அந்த விளக்கை சுற்றிலும் தன்னுடைய கைகளை வைத்து நம்மளை அப்படியே அணையாதபடி பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய கண்கள் யார் மேலதான் இருக்குன்னு சொன்னா அவருடைய கண்கள் நம்மளை சுற்றிலும். ஆமென். அவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கிறபடினால அப்படியே ரெண்டு கை உயர்த்தி சொல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் கேட்கட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய சொல்லுவா? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. நம்மாலே அப்பா உன் கண்கள் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. ஆமென். சமூகத்தில் கண்கள் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உலக நாடகத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒன்று சேர்ந்து ஒரு மனமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய தேவன் நம்ம மேல தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி மனம் இறங்குகிறாரோ அதை போல இந்த தேவன் நம்ம மேல மனம் இறங்குகிற ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முழங்கால் முழங்கட்டும் ஜெபத்திற்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் இணைச்சு நம்ம கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போறோம். கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்க போகிறோம். எதற்கு தெரியுமா? நாம் எப்படியாவது தேவனை பிரியப்படுத்தி விட வேண்டும். எப்படியாவது என்னை படைத்தவர் அதை சந்தோஷப்படுத்திடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனம் இறங்கி இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. நாமும் பதிலுக்கு அவருடைய சமூகத்துல சொல்ல போற ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நான் என்னை அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். உங்களுக்கு பிரியமானதை செய்ய நான் வந்திருக்கிறேன்ப்பா. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் என்றென்றும் கோபம் கொண்டீரா? தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் எப்போதும் கோபம் கொண்டீரா? தயவு இரக்கம் காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறா? தயவு இரக்கம் காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறா? தகப்பன் தன் பிள்ளைகள் மேல இறங்குறது போல
குற்றங்களுக்கு ஏற்ப நம்மளுக்கு தண்டனை கொடுக்காம அவர் கிருபையாய் நம்மளை மன்னித்து மறக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அமைச்சர் நீங்க நம்ம செய்த தவறுக்கு அவர் தண்டனை கொடுக்கிற தேவனாய் இல்லாம அவர் கிருபையாய் நம்ம மேல மனம் இறங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா, எப்போதும் கடிந்து கொள்ளா கோபம்
முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. நீங்க உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, முழு இருதயத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏன் தெரியுமா கடந்த 2025 முழுவதும் நம்மளை நடத்தி இந்த 26ஆம் ஆண்டில் கூட தேவ சமூகத்தில் உலகால நின்று அவரை நோக்கி பார்க்க உதவி செய்தார் இல்ல, அவரை நன்றி உள்ளத்தோடு சொல்லுவோமா. என்னை மறவாமல் நினைத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னை மறவாமல் நினைத்தீரே உங்களுக்கு நன்றி அப்பான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். என்னை யாரெல்லாம் மறந்து போயிருக்கலாம், நீங்க மட்டும் மறக்கலப்பா. யாரையோ என்னை மறந்து போயிட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் என்னை மறக்கவே இல்லை. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. என்னோட கூட சேர்ந்து நன்றிகளை சொல்லி கர்த்தரை பிரியப்படுத்துங்க. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. மறவாமல் உன்னை நினைத்தவருக்கு நன்றி சொல்லு. மறவாமல் உன்னை நினைத்தவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறுபடியும் சொல்லுமா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லாம் சேர்ந்து இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. மறவாமல் நினைத்தவருக்கு நன்றி சொல்லிட்டே பாடி புகழுங்க. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசனே நாரையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய்
பலியா நான் இருக்கிறேன். நன்றியோடு நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி
ஒவ்வொருவருக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவருக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் இணைஞ்சு சொல்ல போறீங்க, அப்பா என்னை இந்த முழங்கால்கள் முடக்கட்டு ஜபத்துக்கு கொண்டு வந்தீங்களே நன்றி என்று சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, என்ன இந்த ஜபத்திற்கு அழைத்து கொண்டு வந்தீரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஜபத்துல வந்து முழங்கால் படியிடுறதுக்கான ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் நன்றி செலுத்துற விதம். ஆண்டவரே, சுகத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் எனக்கு உதவி செய்தீரே நன்றி என்று சொல்லுவீங்களா? Hallelujah, that is how you thank God. அதுதான் நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிற முறை. ஆண்டவரே, நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் நிற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக நல்லத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் இரக்கம் நிறைந்த ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் இரக்கத்தின் தேவனாயிருக்கிறார். அவர் இரக்கத்தின் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கண்களை திறந்த கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பிசாசு இருக்கிறான் பாருங்க, அவன் நம்முடைய சிந்தையில பூந்து அவர் இரக்கத்தின் தேவன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில மறக்க செய்வான். நல்ல கவனமா நீங்க இருக்கணும். இந்த இரண்டாவது நாள் முழங்கால்கள் முடங்கட்டு ஜபத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், என் தேவ ஆவியானவர் அவர் நல்ல இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். Kindful God. அவர் நல்ல இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஆனா பிசாசு இந்த சதி திட்டம் செய்கிறவன் அவர் நம்மளுக்கு பாராட்டின இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மறக்கடிச்சிருவான். அல்லேலூயா. கடந்த நாட்கள் எப்படியெல்லாம் உனக்கு மனம் இறங்கினார் என்பதை அவன் நம்முடைய சிந்தையை விட்டு இருதயத்தை விட்டு மறக்கடித்து நம்மளை தேவனை விட்டு தூரப்பட்டு செல்ல விரும்புவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறக்க செய்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பழத்தை நோக்கி பார்க்க செய்தவன் தானே அந்த பிசாசு. ஆமென் சொல்லுங்க. நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் விட்டுட்டு எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதன் மேல ஒரு நாட்டத்தை உண்டாக்கி நன்மைகள் எல்லாம் மறக்க செஞ்சிருவான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க நினைவு கூறணும். இந்த இரண்டாம் நாள் ஜெபத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன் சொன்னா, இரக்கம் நிறைந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். Kindful God. ஆமென். இஸ்லாமின் சதி திட்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் இரக்கத்தின் தேவன் என்பதை நம்முடைய சிந்தையை விட்டு இருதயத்தை விட்டு அவர் அழிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அதை மறுபடியும் நம்ம புதுப்பிக்க போகிறோம். அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நியூ இயர் வாட்ச் நைட் சர்வீஸ்ல அழகா சர்மன் கேட்டோம்ல, அந்த விளக்கு அணைக்கிறதுக்கு எவ்வளவுதான் பிரயாசத்தை பிசாசு எடுத்தாலும் என் தேவன் அந்த விளக்கு சுற்றிலும் கை வைத்து, இது என் பிள்ளையோட விளக்கு, இதை அணைக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி, அல்லேலூயா. அல்லர் அதை அணைக்க நினைச்சாங்க, பிசாசு அதை அழைக்க நினைச்சான். ஆனா என் தேவன் அதை அணைக்கிறதுக்கு ஒரு கட்டத்திலும் அவனுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. உங்க விளக்க ஒரு நாளும் அவர் அணைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிற தேவனே அல்ல. பிசாசு ஆண்டவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கிறான். அவன் பெர்மிஷன் கேட்கிறான், ஆண்டவரே இந்த யோபுவை நீ நல்லா ஆசீர்வதித்திருக்கிறீரே, அதனாலதான் அவர் உண்மை சேவித்து கொண்டே இருக்கிறான். இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்க அவனை விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவன் உங்க முன்னாடி வந்து நிற்கிறத விட்டுருவான், அவன் உத்தமமா இருக்கிறத விட்டுருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது, நீ போய் நீ விரும்பினதை செய்வான்னு சொல்லும் போது அவன் போய் யோபு கூட்டாத எல்லா ஆசையும் ஒண்ணு ஒண்ணா அதை குலைத்து போட்டுகிறான். அல்லேலூயா. ஆனாலும் யோபு அந்த உத்தமத்திலே உறுதியா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி உத்தமத்துல உறுதியா இருக்கிற உங்களை பார்த்துதான் நான் சொல்லுகிறேன், தொடர்ந்து உத்தமத்திலே உறுதியா இருங்க. அல்லேலூயா. இந்த இரண்டாம்
7ஆம் நாள் முழங்கால்கள் முடங்கட்டும் ஜெபம் எதுக்கு தெரியுமா? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு ஒருவேளை சொல்லுவான், அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டாங்கல்ல, அவருக்கு இரக்கம் இல்லை, நீ செய்த தவறுனால உன்னை தண்டிக்கிறார் என்று சொல்லி நண்பர்கள் மூலமா சொல்லுவான். ஓ பிசாசு யார் யாரெல்லாம் கொண்டு உங்ககிட்ட பேசணுமோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து உங்க சிந்தையை பிரெயின் வாஷ் பண்ணி சொல்லுவான், நீ செஞ்ச தப்புனாலதான் இன்றைக்கு நீ இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறன்னு சொல்லுவான். நீங்க சொல்லணும், இல்ல இல்ல, கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். என்னுடைய விளக்கை ஒரு நாளும் அவர் அணைவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்க விளக்கை அவர் அணைய அனுமதிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த விளக்கு தண்டின் மேல அவர் தம்முடைய கரங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க விளக்கு அணையக்கூடாதுன்னு கை வச்சிருக்கிறீங்க. நான் அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? உங்க கை மேல அவர் தன்னுடைய கையை வைத்து அந்த விளக்கு அணையாதபடி, உங்க கை சின்ன கைங்க, அந்த விளக்கு காற்றடிக்கும் போது, புயல் காற்றுகள் வரும்போது, ஹல்லேலூயா, சுனாமிகள் வரும்போது அது அணையக்கூடும். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்டதான சக்திகள் செயல்படும் போது அது அணையக்கூடும். என் தேவ ஆவியானவர் அது அணையாதபடி அதை காத்து கொண்டிருக்கிறார். கையை நல்ல வானத்தை நோக்கி உயர்த்தி ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய விளக்கை ஒரு நாளும் அவர் அணைவதற்கு பிசாசுக்கு அனுமதி கொடுக்காத ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. 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 சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே யெகோவா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். அவர் மனதுருகிற தெய்வம். தெய்வமே யெகோவா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். மறுபடியும் சொல்லுங்க, மனதுருகும் தெய்வமே யெகோவா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். நல்லவர். சொல்லுங்க. ஆமென். நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆமென். உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் அவை புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா. புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே யெகோவா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, நீ மனது உருகிற தேவன், நீர் இரக்கமுள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எங்களது துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யான எங்களது எல்லா துக்கத்தையும் சுமந்து கொண்டே, எல்லா துக்கங்களை சுமந்து கொண்டே. ஆகவே நான் துக்கத்தோடு இருக்க போவதில்லை, சுமந்து கொண்டே. நீ நல்லவர் சொல்லி பாருங்க. ஆமென். வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையும் புதிதாயிருக்கும், அவை காலையும் புதிதாயிருக்கும். மனதுருகும் யெகோவா, உம்மை சொல்லி 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 என் பாவத்துல மனதிருக்கீங்களே, யெகோவா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல மனம் இறங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு மேல அவருக்கு மனம் இறக்கம் இருந்துச்சு. ஆனா
பிசாசு வந்து சொல்லுகிறார், அவருடைய நண்பர்களை பக்கத்தில் அனுப்பி சொல்லுகிறார், ஆண்டவருக்கு உன் மேல அன்பே இல்லப்பா, ஆண்டவருக்கு உன் மேல பாசமே இல்லை, நீ நேசித்த உன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாரு, நீ ரெகுலரா அவங்களுக்காக ஜோம்னிக்கிட்டே இருந்தியே, நீ அவங்களுக்காக தினந்தோறும் ஆண்டோட பரிந்து பேசிக்கிட்டே இருந்தியப்பா, ஆனாலும் ஆண்டவர் உன் மேல கோபப்பட்டுட்டாரு, நீ என்ன தப்பு செஞ்சன்னு தெரியலையேன்னு சொல்லி எல்லாரும் அவன்கிட்ட வந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி அவன்கிட்ட பேசினாலும் கூட, எல்லாரும் அவன்கிட்ட வந்து அப்படி பேசினாலும் கூட அவன் மட்டும் என்ன சொல்ல சொன்னான், ஆண்டவர் என் மேல கோபப்படுறான்னு சொல்லவே இல்லை, அவர் இரக்கத்தின் தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், மனைவியிடத்துல சொல்லுகிறான், அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நம்ம அல்லேலூயா தீமையை கொஞ்சம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அவன் ஆண்டவரை நேசிச்சிருக்கான் பாருங்களேன். நான் நம்புகிறேன் அவன் சொல்லியிருப்பான் வாழ்க்கையில, நீர் என்னை நேசித்ததை போல நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல இந்த 2026ல இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் ஒரு காரியத்தை நீங்க ஆண்டோட சமூகத்துல கன்ஃபஸ் பண்ணணும். ஆண்டவரே, நான் எப்படியாவது உங்களுடைய அருகாமையில் நெருங்கிடணும். சொல்லுங்க, எப்படியாவது நான் உங்க பக்கத்துல வந்துடணும் ஆண்டவரே, எப்படியாவது உங்களை நான் பிரியப்படுத்திடணும் ஆண்டவரே. அதுதான் இந்த வருஷத்தினுடைய கோல், இந்த வருஷத்தினுடைய லட்சியம், இந்த வருஷத்தினுடைய நம்முடைய பொருத்தம். அதுதான். சொல்லுங்க, எப்படியாயும் இயேசு சுவாமி நான் உங்களை பிரியப்படுத்திடணும்ப்பா, ஏசப்பா எப்படியாயும் நான் உங்களை பிரியப்படுத்திடணும்னு சொல்லி யாரெல்லாம் ஆண்டோட சமூகத்துல உண்மையா இந்த நேரத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறீங்களோ, இன்றைக்கு என் தேவன் அவர்கள் மேல மனம் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கரங்களை அசைத்து Yes Lord. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் சன்னிகளில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டும். சொல்லேசபாபத்து நீங்க வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பிள்ளைகளை சொல்லுங்களேன், ஏசப்பா நீங்க வேண்டும் சொல்லுவீங்களா? எல்லா சின்ன பிள்ளைங்களும் கைகளை வணக்கம் வேண்டும் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு நீங்க வேண்டும். Hallelujah. 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 வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம முன்னாடி வைக்க விரும்புகிறேன். பிசாசு இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவன் மறக்கடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவன் ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் நம்மளுக்கு செய்த காரியங்களை மறக்கடிக்க நினைக்கிறான். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசித்து ஜெபித்து நிறைவு செய்யலாம். மத்தேயு 18வது அதிகாரத்தை என்னோடு கூட சென்று எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 18வது அதிகாரம்
அங்கே 21வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒரு அழகான ஓமையை அங்கே சொல்லியிருப்பார், ஒரு சம்பவத்தை அங்கே சொல்லியிருப்பாரு. நல்ல கவனித்து நீங்க அந்த வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா அதிலிருந்து விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஒரு ராஜாவின் இடத்துல ஒருவன் கடனை பெற்றுக் கொண்டிருக்கிறான். தமிழ்ல அந்த அந்த கடனுக்கு அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா 23வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கணக்கு பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே ஒருவன் ராஜாவின் இடத்துல கடன் பெற்றிருக்கிறான். அந்த கடனை அவனால திருப்பி அடைக்க முடியல. அவனால திரும்பி அடைக்க முடியாத காரணமா இருக்கும்போது அவன் தேவ சமூகத்துல வந்து நின்று ஜெபிக்கிறான். கடவுளே, எனக்கு என்னுடைய கடனை மன்னித்து அருளுங்க என்று கேட்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து நின்று கேட்கிறான், எப்படியாயிலும் என்னை மன்னித்து என் கடனை எனக்கு அகற்றி விடுங்க என்று சொல்லி அவன் வந்து ஆண்டவரிடத்துல மனம் இறங்கும்படி 27வது வசனம், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை குறிக்கிறது. ஆண்டவர் மனம் இறங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க. இன்றைய தலைப்பு என்ன சொன்னா கைண்ட்னஸ். ஆண்டவர் மனம் இறங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க மேலையும் என் மேலையும் இந்த 2020ஆம் ஆண்டுல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் மன இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம திரி அணைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் நம்ம மேல மனம் இறங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா பிசாசுடைய சதி திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நீங்களும் நானும் மறந்து போகணும் என்று சொல்லி அவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட இந்த நன்மையை இவன் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் அவனுக்கு செய்ததை, ஆண்டவர் அவனுக்கு மனம் இறங்கினதை அவன் மறந்து போய் விடுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்த நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நீங்க ஒரு கட்டத்திலும் மறந்து போய்விடக்கூடாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 2ஆம் நாள் முழங்கால்கள் முடங்கிட்டு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு யாரும் இந்த இடத்துல வந்திருக்கிற யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளுக்கு மரம் இறங்குறத மறந்து போய்விடவே கூடாது. அல்லேலூயா. வசனத்தை நீங்க படிப்பீங்கன்னு சொன்னா அவனுடைய சிந்தையில ஆண்டவர் அவனுக்கு மனம் இறங்குறத அவன் மறந்தபடியினால என்ன நடக்குன்னு சொன்னா அவன் மற்றவர்களுக்கு மனம் இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு அநேகருடைய விளக்கு தண்டை எப்படி அணைக்க சித்தம் கொண்டிருக்கிறான் தெரியுமா? மற்றவர்களுக்கு நம்ம மனம் இறங்க முடியாம கர்த்தர் நம்மளுக்கு இறங்குனதை போல நம்ம மற்றவர்களுக்கு மனம் இறங்காமல் இருப்போம் என்று சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரா? தண்டனைக்குள்ளாக அனுமதிக்கிறார். கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களும் 33வது வசனம் வாசிங்க. இறங்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான், நம்ம மற்றவர்களுக்கு மனம் இறங்குறவளா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவர் நம்முடைய கடன்களை மன்னித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு மன்னித்து இருக்கும் போது நம்ம மற்றவர்களுக்கு மன்னிக்காம இருந்தோம் அப்படின்னு வைக்கல. அல்லேலூயா. பிசாசானவன் இந்த கடைசி நாட்களிலே இன்னொரு வசனத்தை கூட என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதுல 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். இந்த கடைசி நாட்களிலே பிசாசு எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறான் என்று சொல்லி இந்த வசனங்களில் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து முடிஞ்ச வாசிப்போமா? எப்படி எனில் மனுஷர்கள் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். யாராவது ஒரு வாசிங்களேன். கவனிங்க. இந்த கடைசி நாட்கள்ல மனுஷரை பிசாசு என்னவாய் மாற்ற விரும்புகிறான்னு சொன்னா தற்பிரியர்களாய் மாற்ற விரும்புகிறான். அப்படி என்று சொன்னா சுயநலவாதிகளாய் பிசாசு மாற்ற விரும்புகிறான். தொடர்ந்து வாசிங்கம்மா. தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் தீமுக்காரர்களாகவும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணக்காரர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும்
இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளையும் துணிகம் உள்ளவர்களையும் இருமாப்புள்ளவர்களையும் வேத பிரியராய் இல்லாம சுகபோக பிரியராகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகா நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிசாசு ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில இருந்து மறக்கடிச்சு ஹல்லேலூயா இந்த கேரக்டர் எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வான் தெரியுமா? ஆண்டவர் நம்மளுக்கு செய்ததை அவன் நம்முடைய சிந்தையிலிருந்து இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு நம்மளை ஆண்டவருக்கு முன்பதாக குற்றவாளியாய் கொண்டு நிறுத்தணும்னு சொல்லி அவன் விரும்புகிறான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஒரு நாளில் அவன் குற்றவாளியாய் தேவனுக்கு முன்பதாக நின்றான். ஆண்டவர் அவனை அடித்ததை அவன் பார்த்து அந்த நாளிலிருந்து அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் பார்க்கிற எல்லா ஜனத்தையும் அவருக்கு முன்பதாக நான் குற்றவாளியாய் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளை குற்றவாளியாய் தேவனுக்கு முன்பதாக காமிக்கணும்னு சொல்லி அவன் விரும்புகிறான். ஆனா தேவன் இரக்கம் உள்ளவராய் அல்லேலூயா. அந்த கெட்ட குமாரன் எவ்வளவு தூரம் போறாலும் சரி ஆண்டவர் மறுபடியும் அவனை அழைத்து கொண்டு வந்து அந்த விளக்கை ஏற்றினார். இல்ல, இன்னைக்கு நம்முடைய விளக்கையும் அவர் ஏற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி விளக்கை அணைப்பதற்கு அவன் என்னென்ன நல்ல கரங்களை தட்டி எல்லாம் எவ்வளவு சத்தமா தேவனை மையப்படுத்த முடியும். நல்ல அன்னிவாசம் நடந்து கரங்களை தட்டி எல்லா சதிகளை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நல்ல கரங்களை நல்ல விடாது. நாமே 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 சிந்தனைகளை மறக்கடிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கடிச்சு தேவன் நம்மளுக்கு பாராட்டின கிருபையை மறக்கடிச்சு தேவன் நம்மளுக்கு மன்னித்ததை மறக்கடிச்சு அல்லேலூயா மற்றவர்களுக்கு விரோதமா பிசாசுக்கு சாதகமா அல்லேலூயா எல்லாரையும் தூண்டி விட்டு அல்லேலூயா ஓ தேவனுக்கு விரோதமாய் ஓ பிள்ளைகளை எழுமணும்னு சொல்லி அநேக சந்ததிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த முழங்கால்கள் முழங்கட்டும் ஜெபம். ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், அவர் இரக்கமா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மளுக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல சமூகம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. கையை வானத்தை நோக்கி எல்லாரும் உயர்த்தி, எல்லாரும் கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. எல்லா பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் கண்களை திறந்திருக்க வேண்டாம். தேவ ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில இருந்து மறக்கடிக்கணும்னு சொல்லி பிசாசு சதி திட்டம் தீட்டுகிறான். அந்த சதி திட்டத்தை நீங்க புரிந்து கொண்டவர்களாக தேவ ஆலயத்திலிருந்து நீங்க வெளியே செல்ல போகிறீங்க. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு முன்பதாக முழங்கால நின்று கொண்டு இருக்கிறீங்க. You are standing in front of the Creator. படைத்தவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறீங்க. கையை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லேலூயா. எல்லா கைகளும் வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. Thank you உமக்கு நன்றி. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. கை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை தவிர, உம்மை தவிர. எல்லாரும் சொல்லுங்க. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர, உம்மை தவிர. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. என்னை காக்கும் தெய்வமே. இரவு கூட சொல்லிருமா? இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வம். நல்ல குரல்களை எழுப்பி இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும்
தவிர உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர உம்மை தவிர. அப்படியே ஜெப சுத்தியோடு காணப்படும். சசிகுமார் முன்னாடி வந்து ஜெபிச்சு இந்த ஜெபத்தை நிறைவு பண்ணும்படியாக நான் கேட்கிறேன். எல்லாம் அப்படியே ஜெப சுத்தியோடு கூட அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடுவோமா? இந்த வருடத்தின் 2ஆம் நாள் இன்னுமாக சொல்லுமா? வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர எனக்கு வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. இந்த வருடம் முழுக்க வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே, இந்த வருடத்தின் 2ஆம் நாளிலே 2026 புதிய ஆண்டில் ஆண்டவரே, வேதம் சொன்ன பிரகாரமாக இன்னும் மண்ணும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாதப்பா. முழங்கால்கள் யாவும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக முடங்கும் என்று சொன்னீங்களே. நான் புதிய ஆண்டில் ஆண்டவரே, எனக்கு வேற ஒரு ஆசை இல்லப்பா. சிதறியிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க, சிதறியிருக்கிற இஸ்ரவேலுக்கு உம்முடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க, சிதறியிருக்கிற ஆண்டவரே தேவனை பற்றி அறியாத ஜனங்களுக்கு உம்முடைய வல்லமைகளை எடுத்துரைக்க, வியாதிப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவரீர் உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற பொழுது பாடையில் இருந்து எழுந்துள்ள என்று வேதத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்தோமே, கண்டுமே அதே விசுவாசம் அப்பா. வேற ஒரு ஆசை ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 36 ஆண்டவரே 34 ஆண்டவரே, பாழாய் கிடக்கிற ஆண்டவரே, தரிகட்டு இருக்கிற பாழாய் போய் கொண்டிருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை விதைக்க எங்களை பிரயாசப்படுகிறோம் அப்பா. நாங்கள் பிரயாசப்படுகிறோம். உம்முடைய வல்லமையினால, உம்முடைய கிருபையினால, உம்முடைய வரங்களினால எங்களை நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே, வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா, வாலிப பெண்கள் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் உம்முடைய நாமத்தை அறியாது இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்களை சாட்சியாய் இந்த வருடத்தில் நிறுத்துங்க அப்பா. சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. வறட்சியான காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்த போது அநேக கண்கள் கண்டதப்பா, இவன் ஏன் இந்த வெயில் காலத்தில் இப்படி விதைக்கிறான்? மழை இல்லையே, மாரி காலமும் இல்லையே, வெயில் எல்லாம் விதைகள் எல்லாம் தீர்ந்து போகவே என்று எல்லாரும் கண்களும் அவனை நோக்கின போது அவன் சொன்னான், என் ஆண்டவர் விளைய செய்கிறவர், என் ஆண்டவர் விளைய செய்வார், என் ஆண்டவர் என்னை விளைய செய்வார். அவர்களுக்கு முன்பாக என் கண்களை ஏறெடுக்கும்படியாக அநேக கண்களை என்னை நோக்கி பார்க்கும். அப்பொழுது மெய்யாகவே என் தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும் அப்பா. ஆசீர்வதித்திரு. அதே ஆசீர்வாதத்தோடு காத்து கொள்ளும்படியா, பெற்றுக் கொள்ளும்படியா உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும்
உடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மீதியான நாட்களில் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியான தேவன் இன்னும் வராது இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து உடைய சமூகத்தில் சேர்ப்பீராக. சேர்த்தரணும் சுவாமி. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை